தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையை ஒரு போர்க்குளங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் எப்போதே வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். போராடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களே சொல்லலாம். இலகுன உள்ளம், அன்பான பேச்சு எல்லாம் இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அத்துமீறலை கண்டிக்க தயங்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்படவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே அன்புக்கு கட்டுப்பட்ட கூடியவங்களாக இருப்பாங்க. முதலாளித்துவம் அவங்களுக்கு பிடிக்காது. போலியான அன்பை பக்தியை வெறுக்கக்கூடிய நபராகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நெருக்கடியான நேரத்தில் கூட நீதி நெறி தவறாமல் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். குரு பகவான் ராசி அதிபதியை அமைஞ்சிருக்கிறதாலேயே இவங்க பொறுத்த வரைக்குமே குரு பகவானால் மேன்மையான வாழ்க்கை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் மகிழ்ச்சிங்கிறது என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் துறை நிற்கக்கூடிய ஒரு விஷயம். மண்ணை தோண்டினாலும் பொண்ணா விளையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைன்னே சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு குறிக்கோளோடு இருக்கிறீங்களோ அதை என்னங்கிறது எப்போது நீங்கள் செயல்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நிலையான இலக்கை நிர்ணயிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்கிறது தன்னால் அமைன்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க. நல்லது கெட்டதுக்கு எல்லாமே கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை தான் ரொம்ப முக்கியம். காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது. வாழ்த்தக்கூடியவங்களா உதவக்கூடியவங்களா எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் சொந்த பந்தங்களோட ஒட்டாமல் உறவாடக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் கூட்டம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நிதி மேலாண்மை செய்கிறதுலையும் தனுசு ராசிக்காரங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்களாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க எல்லா இடத்துலையும் திறமையை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அசட்டு துணிச்சலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகம்தான். எந்த இடத்துலையுமே அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் கிடையாது. தன்னுடைய அறிவு கொண்டு எதையும் சாதிக்கக்கூடியவங்க, ஆழமான நம்பிக்கை உடையன்னு சொல்லலாம். கருணையான உள்ளமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே வாழ்க்கையில் என்னதான் தோல்வி இருந்தாலும் இவங்களை அதிகமாக பாதிக்காது. தோல்விங்கிறது இவங்க பொறுத்த வரைக்கும் அதை கருதுறதில்லை. ஏன்னா வெற்றிக்கு முதற்படியாக அடுத்தடுத்து முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். மிகப்பெரிய உலகம் வியந்து வெற்றிக்கூடிய ஒரு பாராட்டை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். வெற்றிங்கிறது தன்னோட கூட பிறந்தது, வெற்றி வேற தான் வேற இல்லைங்கிறது இவங்க அறிவுங்கிறது அதனால் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். நம்பிக்கை உடையவங்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும், குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும், அதே மாதிரி பெருமாள் வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். எடுத்தோம் கௌத்தோன்னு நிறைய விஷயங்களை செஞ்சு நீங்கள் பல வகையில் பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய நபராக தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது. சகோதர வகையில் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைங்கிறது இருந்தபடியே தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாடு நீங்கள் செய்கிறது நல்லது. தாய் தந்தையரை நீங்கள் உங்கள் கூடவே வச்சு பராமரிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. இந்த அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வரது மூலமாகும் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கிறதா உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். முன்கோபங்கிறது கூடாது. இயல்பாக இந்த நேரத்தில் கோபங்கிறது அதிகமாக தான் வரும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு பேசுகிறாதீங்க. ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு பின்னாடி தான் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வாயிலிருந்து விடணும்னு சொல்லலாம். குடும்ப பிரச்சனை இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு தராமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. வியாபார தொழில் ரீதியாக அலுவலக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் பார்த்தீங்கன்னா அமைதி மட்டும்தான். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்கிறது நல்லது. இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி வைங்க. புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்துறது தான் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அனுபவசாலிகள் கூடவே வச்சிருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை ஒன்று முருகப்பெருமான் வழிபாடுகளை நீங்கள் இந்த நேரத்தில் செய்கிறது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படுத்துன்னு சொல்லலாம். பாக்கியாதிபதி சூரியன் 3ல் இருக்கிறதால உபஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதால சனி பகவான் அவரோட இணைந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அவர் லாபாதிபதி செலவுகளை அதிகரிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் வரவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது.
3ல் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதால வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம், மேலதிகாரிகளுடைய பாராட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைன்னு சொல்லலாம். சலுகைகள் கிடைக்கக்கூடிய நேரம். சுக்கிரன் நல்ல விதமாக இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதால உங்கள் பேச்சிலையும் செயலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வார்த்தை எந்த இடத்துல விட்டுறாதீங்க. தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்குறதும் வேண்டாம். வாக்குறுதி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளே நீங்கள் பட வேண்டியது இருக்கும். அதனால் வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பகை உணர்வையும் தவிர்க்க பாருங்க. உறவினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தாயோட உடல்நிலையிலும் கவனமாக இருக்க பாருங்க. தினமுமே நீங்கள் அண்டு சாய நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த தெய்வ படமாக இருந்தாலும் சரி, குலதெய்வ படமாக இருந்தால் என்ன நல்லது. குலதெய்வ படம் இல்லாதவங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு நீங்கள் தினமுமே தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்றர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இந்த வாரங்களில் நீங்கள் இருந்தாகணும். வக்கர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியாதிபதி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செவ்வாய் அமைஞ்சிருக்கிறது. விரைவில் அர்த்தாஷ்டம சனி துவங்க இருக்குதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொருளாதார நெருக்கடி விலகி எல்லா வேலையுமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது சாதகம்தான். வேலை இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு. வியாபாரம், விற்பனை, லாபம் வழக்கம் போல சிறப்பாக இருக்கும். தொழில் கூட்டாளிகளோடு தேவையில்லாத விவாதங்களை ஈடுபடாதீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இந்த வாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விவாகரத்து வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பாஸ்போர்ட், விசா சார்ந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த நேரம் மாமனார் மூலமாக அதிர்ஷ்ட பணம், திருமணம், குழந்தை பேரு மாதிரியான விஷயங்களில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கள் கூடிய வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்குமே வேலை மாற்றம் செய்யாமல் இருக்கிறத அந்த நேரம் புத்தி செலுத்தணும். தந்தை வழி உறவுல நல்ல விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சீராகன்னு சொல்லலாம். பெரும்பாலும் அறுவை சிகிச்சையில் ஆரோக்கியம் சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் சேமிப்பு மட்டும்தாங்க. இந்த நேரம் சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள். வியாபார ரீதியாக சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக கடன் உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவர்களுக்கு கணவருடைய ஒரு அன்புங்கிறது இந்த நேரங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். வருமானமும் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தங்களுடைய குடும்ப நிர்வாகம் மேம்படும். உங்கள் அறிவுரையை கணவர் கேட்டு நடக்கிறது ஒரு வகையில் ஆறுதல் தான். இளம் பெண்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட வரனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பாடங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்க பாருங்கள். இந்த நேரம் தேர்வு நேரம் அமைஞ்சிருக்கிறதால எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம், உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை நாட்களில் மஞ்சள் வஸ்திரத்தை குரு பகவானுக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு செய்கிறது கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேலுமே தனுசு ராசி அன்றர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு ராசிநாதனுடைய பார்வை எடுக்கிறது இந்த நேரம் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தடை விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களுக்கு யோக வாரம்தான். நினைச்ச வேலை நல்லபடியாக முடியும். அரசு வழி வேலை லாபமாகும். வரவேண்டிய பணம் வரும். உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். எடுக்கிற முயற்சி வெற்றின்னு சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் முயற்சியை வெற்றியாக்கி தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் முடியாமல் இருந்த வேலை நல்லபடியாக முடியும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. செஞ்சுட்டு வர தொழிலும் முன்னேற்றம் தான். சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் இந்த நேரம் லாபம் கூடி வரும்னு சொல்லலாம். மிக முக்கியமாகவே பொதுவான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கோபம் அதிகமாக இருந்தாலுமே கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். வாக்குறுதி மற்றவங்களுக்கு கொடுக்குறது இந்த நேரம் வேண்டாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். சேமிப்பு வாய்ப்பு அதிகப்படுத்துங்க. இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு ஒரு நிலையான அஸ்திவாரத்தை நீங்கள் தொடங்கக்கூடிய காலம். அதனால் இந்த காலத்திலேருந்து நீங்கள் சேமிப்பை தொடங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டேஸ்வரர் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம். குடும்ப நிலையிலுமே இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியாக ஏற்பட்டிருந்த உடல்நல பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தைகளுடைய நிலையிலும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கும் இது வரைக்குமே உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வீண் பழி குறையக்கூடிய வாய்ப்பும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனசாவை நீங்கக்கூடிய வாய்ப்பு, தாய் வழியிலுமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட
பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.